அனைவருக்கும் வணக்கம். இங்கே நான் மேசை மேல் வைத்துள்ள பஞ்சும் நூலை பார்க்கிறீர்கள். இதை பார்த்தவுடனே உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். பஞ்சை நூலாக உருவாக்குகின்றோம். அதுபோலவே நூல் இயற்றுபவர் பஞ்சென்ற சொற்களை கொன்று கதிரென்ற மதியை வைத்து நூல்களை உருவாக்குகின்றனர். இது நான் சொல்லியதல்ல, நன்னூல் இவ்வாறு உரைக்கின்றது. தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல் தமிழில் தோன்றிய முதல் நூலாகும். அதற்கு முன்பே பல நூல்கள் இருந்திருக்கின்றன. அவையெல்லாம் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. இந்த தொல்காப்பியத்திற்கு உரை எழுதியவர் இளம்பூரணர் ஆவார். இதுவே முதன்மை நூல் என்று கருதப்படுகிறது. இந்த நூலுக்கு அடுத்தபடியாக நன்னூல் வழிநூலாக கருதப்படுகிறது. நூல் எவ்வாறு இயற்றப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தில் 24வது செய்யுளில் இவ்வாறு உரைக்கின்றது. இப்பொழுது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நூல்களை பற்றி அறிந்து கொள்ளவே இந்த வலைத்தளம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று. நான் நூல்களை சேகரிக்கும் ஒரு பொழுதுபோக்காக என்னுடைய இளம் பட்டப்படிப்பு என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலிருந்தே சேகரிக்க ஆரம்பித்தேன். அந்த நூல்கள் இன்று வரை 40 வருடங்களுக்கு மேலாக சேகரித்து கொண்டே இருக்கின்றேன். இவை அனைத்தும் அலமாரியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. இந்நூல்களை பற்றி பலரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல் எனக்கு ஏற்பட்டது. எவ்வளவுதான் இந்த கைபேசி வந்திருந்தாலும் அதில் நம் தேவையான பொருள்களை அறிந்து கொண்டாலும் கூட புத்தகம் நம் கையில் தவழும் பொழுது அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை அறியும் போது நம் எண்ணத்தில் சிந்தையில் பல்வேறு கருத்துக்களை உருவாக்கி கொண்டே இருக்கும். அவ்வகையில் நான் சேகரித்த இந்த நூல்களை பற்றி பொதுவாக அந்நூல் எந்த பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டது, எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது, நூலாசிரியர் யார், அதில் கூறியுள்ள கருத்துக்கள் யாவை என்பது பற்றிய சிறு குறிப்பை கூறலாம் என்று எண்ணுகின்றேன். அந்த வகையில் தற்பொழுது முதல் நூலாக நான் எடுத்துக்கொண்டது தமிழ் லெக்சிகன் என்று சொல்லக்கூடிய அகராதி. இதை வெளியிட்டது சென்னை பல்கலைக்கழகம், அன்று யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் என்று அழைக்கப்பட்டது. இது 1982வது ஆண்டு பதிக்கப்பட்ட நூல். இந்நூல் முதலில் 1924ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. அப்பொழுது 80,000 சொற்களுக்கு மட்டுமே பொருளும் அதற்குரிய ஆங்கில சொற்களும் இந்த அகராதியில் குறிப்பிடப்பட வேண்டும் என்று இயற்றப்பட்டது. இதில் பல்வேறு அறிஞர்கள் இதில் கலந்துள்ளனர். வெளிநாட்டவரும் நம் நாட்டினரும் ஆங்கிலேய அரசின் கீழ் உள்ள அதிகாரிகளும் இணைந்து இந்நூலை உருவாக்கியுள்ளனர். இதற்கு எடுத்துக்கொண்ட காலம் பல ஆண்டுகள். இதில் இந்த நூலில் முதலில் 80,000 சொற்களுக்கு மட்டுமே பொருள் அறியும் பொருட்டு முடிவு செய்யப்பட்டது. ஆனால் இந்நூல் இயற்றப்பட்ட பின்பு அதில் வந்துள்ள சொற்களின் எண்ணிக்கை சுமார் 1,04,405 சொற்களுக்கு பொருளும் அதற்குரிய ஆங்கில சொல்லும் அளிக்கப்பட்டு உள்ளது. ஆங்கில சொல் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த சொல் பொதுவாக பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்று கூறுவர். அதாவது ஒவ்வொரு மொழிக்குரிய கூறுகள். அந்த வகையில் அந்த சொற்கள் ஒவ்வொன்றும் எந்த வகையை அல்லது கூறை சேர்ந்தது என்று இந்த புத்தகத்தில் கூறப்பட்டு உள்ளது. குறிப்பாக பெயர்ச்சொல், வினைச்சொல், பெயரெச்சம், வினையெச்சம், சுட்டு பெயர்ச்சொல், முன்னிடைச்சொல், இணைப்பிடைச்சொல், வியப்பிடைச்சொல் என்று பல்வேறு வகையில் இந்த அகராதியில் குறிக்கப்பட்டு உள்ளது. இந்த புத்தகத்தில் மொத்தம் 5 தொகுப்புகள் உள்ளன. இதில் முதல் தொகுப்பு மட்டும் உயிரெழுத்துக்களிலிருந்து வரக்கூடிய சொற்கள் பற்றிய விவரங்கள் அளிக்கப்பட்டுள்ளது. அடுத்து உள்ள 5 தொகுப்புகளில் உயிர்மெய் எழுத்துக்களிலிருந்து உருவாக்கக்கூடிய சொற்களை பற்றி குறிக்கப்பட்டிருக்கிறது.
இது மட்டுமல்லாது சப்ளிமெண்ட் என்று ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. இதுவும் 3 தொகுப்புகளை கொண்டது. எனக்கு ஒன்று மட்டும்தான் கிடைத்தது, முதல் தொகுப்பு மட்டுமே. அதாவது இந்த 6 தொகுதிகளிலும் இல்லாத சொற்கள் இந்த சப்ளிமெண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த தொகுப்பில் அளிக்கப்பட்டு உள்ளது. இப்போ இந்த புத்தகத்தின் உள்பகுதியை நீங்கள் பார்த்தால் முதலில் முழுவதுமாக ஆங்கில சொற்களால் ஆக்கப்பட்ட விவரங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றது. முதல் 50 பக்கங்கள் முழுவதும் இந்த புத்தகம் உருவாகுவதற்காக பயன்படுத்தப்பட்ட நூல்கள், யாருடைய நூல்களெல்லாம் பயன்படுத்தப்பட்டன, யாரெல்லாம் இதற்கு முழுவதுமாக உழைத்தனர், அதேபோல் இந்த எத்தனை அதாவது ஃபைனான்சியல்னு சொல்வார், அதாவது இந்த அரசு எவ்வளவு பணம் இதற்கு அளித்தது, அது எவ்வாறெல்லாம் அளித்தார்கள், எவ்வாறு இது உருவாக்கப்பட்டது என்று மிக தெளிவாக 50 பக்கங்களுக்கு கொடுக்கப்பட்டு உள்ளது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு வியப்பாகவும் ஒரு சந்தோஷமும் உள்ளே கொண்டு வருகிறது. இதில் நான் காட்டுகின்ற ஒரு பக்கத்தை பாருங்கள். இதில் எடுத்தவுடனே ஆ என்று சொல்லக்கூடிய அந்த வரிசையில் உருவாகக்கூடிய சொற்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பாருங்கள். ஆ என்று சொல்லக்கூடியது ஒவ்வொன்றிலும் எவ்வளவு 4 வகையில் அளிக்கப்பட்டு உள்ளது. அதில் ஒவ்வொன்றும் எந்தெந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த அமைப்பு மற்றும் எந்த நூலில் எடுக்கப்பட்டது, இச்சொற்கள் இது நாம் அறிந்து வைத்துள்ள 8 தொகை 10 பாட்டு நூல்களில் எந்தெந்த இடங்களில் சொற்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அதில் என்ன பொருள் குறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றியும் அதில் பலவாறு அளிக்கப்பட்டு உள்ளது. இப்போ ஆ என்று சொன்னாலே ஒரு பக்கத்திற்கு முழுவதும் அது என்னென்ன பொருட்களில் எந்தெந்த இடங்களில் வந்திருக்கிறது என்பதையும் மிக அழகாகவும் தெளிவாகவும் குறிக்கப்பட்டுள்ளதை நாம் பார்க்கலாம். ஸோ இத்தகைய சிறப்புமிக்க இந்நூலை நான் பெற்றிருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அதேபோல் நீங்களும் இந்த வகை புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த புத்தகத்தை தற்பொழுது பெற்றுக்கொள்ள முடியாது. காரணம், இதை முழுவதும் இப்பொழுது டிஜிட்டலைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முறையில் அந்த புத்தகம் மாற்றி அமைக்கப்பட்டதை 2012 மாற்றி அமைத்து விட்டார்கள். இருந்தபோதும் இந்த பழைய புத்தகங்கள் அதாவது ஒரிஜினல் என்று சொல்வார்கள். ஸோ அந்த புத்தகத்தை நாம் பெற்றிருக்கும் பொழுது அதற்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியே ஒரு அலாதிதான். ஸோ அந்த வகையில் இந்த புத்தகத்தை பற்றியான செய்திகளை நான் உங்களுக்கு அளித்துள்ளேன். இன்னும் பல புத்தகங்களை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். அவ்வகையில் அடுத்து நம் தமிழ் மொழிக்கு மிகச் சிறப்பாக உள்ளது உலக பொதுமறை என்று அழைக்கக்கூடிய மன்னிக்கவும் திருக்குறளை பற்றி அடுத்த வலைத்தள பதிவில் காணலாம் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.